வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டடுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிட்டோடைய ஸ்டாக் வந்து ₹182 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ₹182 ஓவர் வேல்யூவா இல்லை வந்து அண்டர் வேல்யூவா அப்படின்றது வந்து இந்த வீடியோவுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து இன்றைக்கி டே ரேஞ்சில் எவ்வளோ ட்ரேட் ஆகிங்கன்னா ₹171 ₹184 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி டே க்ளோசிங்கில் வந்து எவ்வளோ முடிஞ்சது கேட்டிங்கன்னா ₹182 முடிஞ்சிருக்கு. ஸோ ₹171 ₹182 வந்து ₹11. அதே ₹182 ₹184 வந்து வெறும் ₹3 தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து நல்லா கீழே இருந்து மேலே போயிட்டு லைட்டாக கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து அப்சைடில் தான் இருந்திருக்கு. இதே வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த நாள் ட்ரேட் ஆகும் போதும் இந்த பையிங் ப்ரெஷர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் 52 வீக் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ₹138 ₹230 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் மிட் ஆஃப் த பிளேஸில் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ₹182 50%க்கும் 50% மேலேருந்து மிடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து நல்லா ஃபுல்லாக 230 போயிட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டேவில் வந்து அப் ட்ரெண்டும் 52 வீக்கில் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயும் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து கீழே இருந்து நல்லா மேலே போயிட்டு அப்புறம் லைட்டாக கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. அது ஒன்றும் டவுன் ட்ரெண்ட் வரல. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய வால்யூம் எவ்வளோ பண்ணியிருக்கு கேட்டிங்கன்னா 2,16,00,000 வந்து வால்யூம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல வால்யூம் தான். அப்புறம் ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டாக்குக்கு வந்து மொத்தம் 11 ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ வந்து கரண்ட் பிஇ ரேஷியோ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர் பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ஆர்ஓசி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து பிஇ வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனியுடைய வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குடைய வேல்யூவேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து ஆர்ஓசி வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு. அப்புறம் கம்பெனி ரெடியூசிங் த டெப்ட், அதாவது கம்பெனி வந்து அவங்களுடைய டெப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இது வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ரெவன்யூ வந்து லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. இது வந்து குவார்ட்டர்லியில் வந்து ரெவன்யூஸ் வந்து 4 குவார்ட்டர்ஸாக கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அப்புறம் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து கடந்த 2 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கடந்த 2 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. இது பாசிட்டிவான விஷயம். அப்புறம் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து ப்ளெஜ் பண்ணலன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கு வித் லோ பிஇ, அதாவது இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ வந்து 10 பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டிங் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த், அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா ஸ்டாக் வந்து இம்மிடியேட்டாக வந்து கொஞ்ச நாளில் ஒரு 1 வீக் கேப்பில் வந்து ஸ்டாக் மேலே போகுற மாதிரி வந்து இது வந்து இண்டிகேட் பண்ணுறது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் அந்த ஸ்டாக்கில் வந்து ஹை வால்யூம் அட் த சேம் டைம் ஹை கெயின் கொடுத்ததுக்கு, ஒரு ஸ்டாக் வந்து வால்யூமும் ஹையாக இருந்து அதோடைய கெயினும் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து வால்யூம் அதிகமாக இருந்து அந்த ஸ்டாக்கு போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து கண்டினியூ ஆகணும் அர்த்தம். அதே வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து வால்யூம் ஹை ஆகி அதே டைமில் அது மேலே போச்சுன்னா அது இன்னும் கொஞ்ச நாள் வந்து கண்டிப்பாக அது வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வீக்னஸ் பாருங்கள். வீக்னஸில் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்டுடைய காசு வந்து வருஷம் ஏறிக்கிட்டே வருதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவு கேஷ் ஃப்ளோவும் முக்கியம். ஒரு கம்பெனி கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி பார்க்க முடியும். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இவங்களுக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கம்பெனியால் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கம்பெனியுடைய ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தது. பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஃபினான்சிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க கொடுத்த லோன் வந்து ரிஸ்கில் இருக்குது, அதை வந்து சரியாக பேங்க்கால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
அதுதான் அது ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சருடைய கம்பெனியுடைய ப்ராஃபிட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து இது பெரிய அளவில் பாதிக்கும். அதுக்காக தான் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில். இப்போ மோதிலால் ஓஸ்வால், அதுக்கப்புறம் வந்து ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 3 ஸ்டாக் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் வந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும், இல்லை எந்த மேலே இல்லை கீழே போகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அனலைஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்குடைய டார்கெட் ப்ரைஸ், அதாவது வந்து இவ்வளோ ப்ரைஸுக்கு போகிறத வந்து குறைச்சிருக்காங்க. அப்படி குறையும் போது ஸ்டாக் வந்து ரொம்ப தூரம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் வந்து பிலீவ் பண்ணாதான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ பாருங்கள். இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ வந்து 6.82 இருக்குது. ஓகேங்களா. அதுவே இந்த செக்டார் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ செக்டார் பிஇஸில் வந்து இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ வந்து செக்டாரை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, 5 times பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய புக் வேல்யூ பாருங்கள் 136. ஒரு பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா புக் வேல்யூ தான். ஸோ 180 rupees வந்து ட்ரேட் ஆகிற ஸ்டாக்குக்கு வந்து 136 வந்து புக் வேல்யூ இருக்குது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குடைய மூமெண்ட்டு பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து நல்லா கீழே டவுனுக்கு போயிட்டு இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து இப்போ 182 இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் ஹையை டச் பண்ணிச்சுனாலே இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து 25% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஓகேங்களா. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ன்றது வந்து இந்த ஸ்டாக்குடைய இயர்னிங்ஸ் ஏற்ற ப்ரைஸ் பாயிண்ட்டான்றதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வேணாமான்றதை வந்து நம்ம முடிவு பண்ணலாம். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள். 1 வீக்கில் வந்து 10% பாசிட்டிவில் இருக்குது. கிட்டத்தட்ட 9% பாசிட்டிவில் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான விஷயம். 1 மந்தில் வந்து 15% பாசிட்டிவாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம். ஆனால் 3 மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 13% நெகட்டிவில் இருந்திருக்கு. ஓகேங்களா. 3 மந்த் ஹையில் பார்த்துக்க தெரியும். அதாவது 3 மந்த்தில் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப டாப்ல இருந்து கீழே இறங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா. அப்புறம் இயர் டு டேட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் வந்து அந்த ஸ்டாக் வந்து 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் பாருங்கள் 3 இயர்ஸ் அந்த ஸ்டாக் ஜஸ்ட் 4% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 3 இயர்ஸில் இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக சைட்வேர்டில் தான் மூவ் ஆகிருக்கே தவிர மேலே மூவ் ஆகலை. ஸோ 3 இயர்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்ததுனால இப்போ அந்த ஸ்டாக் வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் ட்ரெண்ட் பாருங்கள். 1 மந்த் மூவில் வந்து 1 crore வந்து ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. 1 வீக்லேயும் 1 crore, எஸ்டர்டேவும் 1 crore, டுடே வந்து 2 crore பண்ணியிருக்காங்க வால்யூம் அங்கே தான். ஆனால் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 1 crore இருந்தாலும் அதில் 36% வந்து டெலிவரி வால்யூம் இருக்குது. ஓகேங்களா. அதுவே 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 37% இருக்குது. ஸோ 1 மந்த்துக்கும் 1 வீக்குக்கும் வந்து இன்க்ரீஸ் இருக்குது. அப்புறம் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 46% வந்து டெலிவரி வால்யூம் இருக்குது. ஸோ டெலிவரி வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்னதாக. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒரு ஸ்டாக் வந்து டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த சீசன் அனலைஸில் பாருங்கள். இந்த டிசம்பர் மாதம் வந்து மொத்தம் 15 வருஷத்தில் 9 வருஷம் வந்து டிசம்பர் மாதம் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து டிசம்பர் மந்த் வந்து பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் அது. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய கம்யூனிட்டி சென்டிமெண்ட் பாருங்கள். 50% செல்லு, 50% ஹோல்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயந்தான், செல்லு ஹோல்டு இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி சென்டிமெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ரெக்கமெண்டேஷன் ப்ரைஸ் பாருங்கள். இப்போ ஸ்டாக் வந்து 180 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்குடைய ரெக்கமெண்டேஷன் பாருங்கள். ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து 152 தான் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் வந்து 160 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குடைய கரண்ட் ப்ரைஸ் இருந்தது ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். கரண்ட் ப்ரைஸ் ஆகஸ்ட் மந்தில் வந்து மோதிலால் ஓஸ்வால் வந்து 250 கொடுத்தவங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த 3 மந்தில்
2 மந்த்தில் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இவங்க வந்து எதனால் அந்த டார்கெட் ப்ரைஸை குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இந்த சைடில் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் நேம் வந்து மணி கண்ட்ரோல். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் பார்க்கலாங்களா. இந்த ஸ்டாக்குடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180. பட் ஆனால் இன்டீரியம் டிவிடெண்ட் பாருங்கள், இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரூ. 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரூ. 3லேருந்து ரூ. 4 வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 1.5% வந்து இந்த கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1.5% கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளான டிவிடெண்ட் தான். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆனுவல் பாருங்கள். லாஸ்ட்டு 5 இயர்ஸில் அந்த கம்பெனியுடைய ரெவன்யூ வந்து 5400லேருந்து 8800 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஜுவலாக கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயம். நெட் ப்ராஃபிட் பாருங்கள். இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் அடுத்து 3rd இயர் டிக்ரீஸ் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்சப் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவில் தான் இருக்குது. இது வந்து பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய இது வந்து இயர்னிங் பர் ஷேர் பாருங்கள். லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம். புக் வேல்யூ ஷேர் வந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ஷேர் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப மினிமலாக தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குடைய குவார்ட்டர்லி இது வந்து பார்க்கலாம். குவார்ட்டர்லி தான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒரு இயர்லியோட குவார்ட்டர்லி தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த ஸ்டாக்குடைய லாஸ்ட்டு 5 குவார்ட்டர் வந்து ஸ்டாக்குடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். லாஸ்ட்டு 5 குவார்ட்டராக வந்து ஸ்டாக்குடைய நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. 5 இயர்ஸில் லாஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கும் லாஸ்ட்டு குவார்ட்டருக்குமான ரெவன்யூ இன்க்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். பட் இருந்தாலும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள். இந்த ஸ்டாக்குடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக டூ குவார்ட்டராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ன வெயிட்டிங் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா குவார்ட்டருடைய இயர்னிங் பர் ஷேருமே அரௌண்டு 6.5ல் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் இயர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்குன்னா 26 இருக்குது. ஸோ இந்த 26 வந்து கரண்ட் இயர்லேயும் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து 17 இருந்து லாஸ்ட் இயர் வந்து 26 இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயருடைய ஏர்னிங் பர் ஷேரை வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டு வந்தது ரொம்ப பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ இப்போ இந்த இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 6.65ல் ஸ்டார்ட்டு ஆகி 6.75 போயிருக்கு. ஸோ இபிஎஸ் வந்து 1 இயரில் எவ்வளோ க்ரோவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1%, 1.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்துடைய ஐயை வந்து 230. போன வருஷத்துடைய ஹை வந்து 230. ஸோ இதே 230க்கு இந்த ஸ்டாக் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. அதனால் வந்து இது வந்து இந்த 182 வந்து 182 என்னை பொறுத்தது கன்சிடரபிள் ப்ரைஸ் தான். ஸோ இதை விட கீழே போச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப மோசமான ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் 180லேயே கூட நீங்கள் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டு உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ மனப்புறமில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்க அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 10% வந்து நீங்கள் இப்போ கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா ப்ரைஸிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர் அண்ட் எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ஒன்று கூட மாறல, ஈக்குவலாக தான் இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் பாருங்கள் 3% குறைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம். ஏன்னா எஃப்ஐஐ வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து போகிறாங்கன்னா அந்த ஸ்டாக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஏ பாருங்கள். டிஏ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயம். டிஏ கிட்டத்தட்ட 1.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஐ 3% இன்க்ரீஸ் பண்ண இடத்துல டிஏ 1.5% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு பெரிய இன்க்ரீஸாக நம்ம பார்க்க முடியாது. பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கில் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் பெரிய பிரச்சனை கிடையாது. அதர்ஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 182 வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் ஏர்னிங் பர் ஷேரை இந்த வருஷமும்
இந்த ஸ்டாக் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் ஏர்னிங் பெர் ஷேரை இந்த வருஷமும் ஸ்டாக் அச்சீவ் பண்ணால் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங்கை இந்த வருஷமும் அந்த ஸ்டாக் வந்து ரீச் பண்ணதுக்கு உண்டான ரீசனபிள் பொட்டான்ஷியல் வந்து இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது தான் பார்க்குறேன். இருந்தாலும் இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். இதை வந்து நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு மட்டும் நீங்கள் எந்த ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கை பற்றி இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஜீவானந்தம். நன்றி, வணக்கம்.